ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மீனாட்சி நலப்பாகம். நான் ரேவதி. இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஈவினிங் vlog தாங்க. அதோட சில இன்ட்ரெஸ்டான விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் 24x7 ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோம்னா நமக்கு டே ஃபுல்லாக வீட்டு வேலையை பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்கும். நீங்கள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வேலைக்கும் போகிற உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. ஆஃபீஸ் போகிறப்போ நீங்கள் மார்னிங் எழுந்து 1 or 2 ஹவர்ஸில் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ் வேலைகளையும் ஒர்க் டேஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் வீட்டில் லீவில் இருக்கிற நாட்கள் அதே வேலையை டே ஃபுல்லாக செஞ்சிட்ருப்பீங்க. வீட்டு வேலை அப்படிங்கிறது நாள் ஃபுல்லாகவே நமக்கு இருந்துட்டு தாங்க இருக்கும். அதுக்காக ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா எப்போவுமே வீட்டு வேலையை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் உங்கள் மனசுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அதுக்காக வீட்டு வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. 24x7 வேண்டான்னு தான் சொல்கிறேன். உங்களால் எவ்வளவு குயிக்காக உங்கள் வேலைகளை செஞ்சு முடிக்க முடியுமோ செஞ்சு முடிங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஹோம் மேக்கருக்கு ஒரு முக்கியமான ஒன்றுங்க. உங்களுக்கான நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கணும். எப்போவுமே நீங்கள் உங்களை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கோங்க. புதுசாக நிறைய விஷயங்களை உங்களுக்காக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ எல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க. வீட்டில் இருந்துகிட்டே நமக்கு தேவையான நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். கற்றுக்கிறதுக்கு ஒரு வயசு தடை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கான டைமை நம்ம ஒதுக்கும்போது நம்மளோட மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு தான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஹோம் மேக்கராக இருக்கிற நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டு வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்காமல் 24 ஹவர்ஸும் வீட்டு வேலையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கே ரொம்ப போரானதாக மாறிடுங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் கூட நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிற எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு எப்போவுமே நமக்கு வேலை செய்ய கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எப்போவுமே நைட்டியை மட்டுமே வேர் பண்ணுறது தாங்க. நைட்டி மாதிரியே கம்ஃபர்டபுளாக இருக்கிற நிறைய ட்ரெஸ்ஸஸ் இப்போ இருக்குங்க. எப்போவும் நைட்டி வேர் பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்லாம் யோசிக்காமல் உங்களை எப்போவும் ப்ரெசன்டபுளாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது. சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வர முடியும்னு சொல்லுவாங்க. வீட்டில் மற்றவங்களுக்கு ஒன்று அப்படின்னா அவங்களுக்காக ரொம்ப கேர் எடுத்து அவங்கள ஹெல்த்துக்காக பார்த்து செய்வோம். ஆனால் நம்மளோட ஹெல்த் கேர் பண்ணிக்கவே மாட்டோம். இப்போல்லாம் 30+ ஆனாலே உமனுக்கு ஹெல்த் வைஸாக எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. நம்மளோட ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதுதான் நமக்குன்னு ஒரு மணி ஏர்னிங் கண்டிப்பாக இருக்கணுங்க. நம்ம எவ்வளவு தான் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நமக்குன்னு ஒரு செல்ஃப் ஏர்னிங் கண்டிப்பாக இருக்கணும். அது கொடுக்குற நம்பிக்கையே வேறு யாராலும் கொடுக்க முடியாதுங்க. வெளியே போய் எல்லாராலையும் ஒர்க் பண்ண முடியாது. இப்போல்லாம் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. லட்சங்களில் சம்பாதிச்சாதான் சம்பாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கான தேவையை நாமளே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு கூட முதல்ல இருந்தால் போதுமானது தான். இதில் நான் 4 விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி என்னோடய வேலையை சீக்கிரமாகவே முடிக்கலாம். செகண்ட் ஒன் செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கிறது. தேர்ட் ஹெல்த் கேர், கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் கேரை நம்ம கவனிச்சுக்கணும். ஃபோர்த் நமக்குன்னு செல்ஃப் ஏர்னிங் ஒன்று கண்டிப்பாக இருக்கணுங்க. இந்த 4 விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காததாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் யாரெல்லாம் 24x7 ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீனாட்சி நலப்பாகம்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்